நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஏறக்குறைய விஜய் தான் 41 பேரை கொண்டுட்டாருன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க போல். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சிபிஐயில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அவங்களுடைய கேள்வி எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஆவணங்கள் அளிக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. இவர் அப்படிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் சிபிஐ வித் ப்ரூஃபோட, அதாவது ஒரு கேட்ட கேள்விக்கு ரொம்ப தவறான ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க, எங்ககிட்ட நீங்கள் ஆவணங்களை அளித்ததற்கான ப்ரூஃப் இருக்குது, அதாவது உங்ககிட்ட இருந்த சிசிடிவி கேமராக்கள்லையும் பக்கத்தில் இருந்த ட்ரோன்கள்லையும் அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த விஜயினுடைய விஜய் ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீமோட வேலை என்னென்னா, இப்போ அந்த ஒரு சன் டிவி இந்த மாதிரி டிவிஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு வேனுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக அந்த லைவ் கவரேஜ் செட்டப்பை அது அப்படியே லைவ் ரிலே செட்டப் ஒன்று இருக்கும். அது வந்து பொதுவாக இப்போ ஒரு ரேலி, இப்போ ஒரு எடப்பாடி ஒரு ரேலி போனார்னா, ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரேலி போனாங்கன்னா, அது சன் நியூஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, புதிய தலைமுறை எடுத்துகிட்டு வருவாங்க, அங்கேருந்து அங்கேயே அப்படியே ஷூட் பண்ணி கவர் பண்ணி அப்படியே லைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஜய் அவருக்குன்னே ஒன்று வச்சுருக்காரு, ரைட்டுங்களா? கேம் வினோ அப்படின்னு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு புக் மார்க்கோட ஒரு இது போயிட்டுருக்கு, ஒரு வாட்டர் மார்க்கோட ஒரு வீடியோ போயிட்டுருக்கோம். ஸோ விஜய் வந்து அது அவரே வச்சுருக்காரு. இந்த டீம்கிட்ட இருந்தும் அதே மாதிரி அவர் வந்து இல்லைன்னு சொன்ன உடனே, இல்லை நான் அப்படிலாம் இது ஆவணங்களை அளிக்கலை அப்படின்ன உடனே சிபிஐ கேட்குறாங்க, உங்களுடைய வேன் இருக்குல்ல, அந்த வேனை சுற்றி கிட்டத்தட்ட 8 கேமராக்கள் இருக்குது. அந்த 8 கேமராக்கள்லேருந்தும் அதே மாதிரி சுற்றி இருந்த நியூஸ் சேனல்ஸ் அல்லாத மற்ற எல்லா கேமராக்களும் கிட்டத்தட்ட 160 கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதை விட அந்த 160 கேமரா ஓனர்ஸ் அந்த 160 கேமராக்களை பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த 160 கேமராவில் ஒரு சில டேட்டா ஃபுட்டேஜஸ் அளிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் சொல்லி அழித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லினா விஜய், நாட் நெசரலி விஜய் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விஜயினுடைய தரப்புலேருந்து, இப்போ விஜயினுடைய மாவட்ட தலைவர்கள், விஜயனுடைய கட்சியினர், விஜயனுடைய பொறுப்பாளர்கள், அப்படிலாம் விஜயனுடைய மிக நெருக்கத்தில் உள்ளவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி அழித்ததா ஒரு சில வாக்குமூலங்கள் இருக்குது. அதே மாதிரி கேமராக்களில் அழிக்கப்பட்டிருக்கு, டேட்டா அழிக்கப்பட்டிருக்கு, டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை சார், அது அவங்க எடுத்த ஃபுட்டேஜஸில் நல்லா இல்லாத ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணியிருப்பாங்க. விஜய் சொல்கிறாராம், நல்லா இல்லாத ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி நான் எதையும் டெலீட் பண்ண சொல்லலை. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யுது. திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு NHல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காரு. அதாவது சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே குறிப்பாக, அதாவது நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபுட்டேஜஸை டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ விஜய் கேட்டுக்கிற நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை, நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டு, அதாவது சிபிஐ சொல்கிறாங்க, ஒரு பாட்டு, ஒரு பேரே வரலாறுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஒரு 11 ஷாட், ஒரு 11 ஷாட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த 11 ஷாட்டை எடுக்கிறதுக்காக நீங்கள் அந்த கூட்டம் இருக்க மாதிரி கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் ஒரு ஜனநாயகனாக, மக்களினுடைய நாயகனாக நீங்கள், அதாவது தோன்றி நடுவுலேருந்து வெளியே பெருசாக வரணும் அப்படின்றதுக்காண்டி, ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 11 ஷாட் எடுத்திருக்கீங்க. அந்த 11 ஷாட்டு எடுத்ததுனால சம்பவம் நடந்திருக்கலாம், இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், இந்த துன்பியல் சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. விஜய் அதை இல்லைன்னு மறுத்துருக்கார். சரி, விஜய் அதை இல்லைன்னு மறுத்துட்டா சரின்ட்டு விட்டுருவாங்களா விஜய? அப்போதைக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதான் அவர் கை காமிச்சு பெரிய பெரிய வெண்ணை மாதிரி வெளியிலேருந்து வந்தார். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் கை காமிக்க மாட்டுறாரு. வெறுமனே அவர் வீட்டுக்கு வெளியில் இருக்கும் பொழுது, யார் அவருடைய உயிருக்குறான ரசிகர்கள், அவருடைய நண்பீஸ் வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது கூட கண்ணாடியை திறக்க மாட்டார். கண்ணாடியை திறக்காமல் அப்படி கண்ணாடியோடையே கார் மூவ் ஆகும். ஏன்னா கண்ணாடியை திறந்தா இவர் மூஞ்சி அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. தெரிஞ்சிட்டா அது இவர் சமஞ்சப்பில் இல்லை, இவர் அந்த இதுக்குள்ளே தானே இருப்பார், அந்த ஓலையை கிட்டே அதுக்குள்ளே தானே உட்காந்துருப்பார். அதுமாதிரி உள்ளே தான் உட்காந்துருப்பார், இது பண்ண மாட்டார். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த கண்ணாடியை திறந்து வெளியில் வருவார். என்னடா நல்லா பண்ணுறியாடா இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அன்றைக்கி குடிச்சிருக்க மாட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருந்துன்னா, அந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு போகும்போதே பாதவர்ஜனா பையிலேருந்து அந்த பாட்டில் தூக்கிட்டாங்க. அதனால் அவர் குடிக்கலை அப்படின்னா தெளிவாக இருப்பார். அதனால தான் தெளிவாக வந்து வெளியில் அவரோட ரசிகர்கள் இருக்காங்களா, ரசிகர்கள்ட்ட முகத்தை காட்டணும்னு சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது பெரிய ஏதோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி, ஏன்டா இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு வந்த நாய் நீ, உனக்கு எதுக்குடா இவ்வளோ அப்படின்ற மாதிரி
கேவலமாக எவனாலும் கேட்பான். ஆனால் அந்த ஒரு உறுத்து இல்லாமல், அந்த ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வெளியில் வரும்போது பல்ல காமிச்சிக்கிட்டு கையை காமிச்சிட்டு வந்தார். நம்ம அதை பார்த்தோம். ஸோ இப்போ சிபிஐ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆள் பொய் தான் சொல்கிறான், அதனால் இந்த ஆள் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு அஃபீஷியலாக இந்த ஆள் அக்யூஸ்டாக வந்து நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது பொட்டன்ஷியல் அக்யூஸ்ட் இந்த ஆள், அதனால் சார்ஜ் ஷீட்டில் விஜயனுடைய பேரை இணைக்கலாம். இணைச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஃபார்மலாக நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு நம்ம நடத்தலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கைதாக வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நடந்த விஷயத்தை, இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கைதாக வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இதில் இந்த ரெட் கோமோடோ, ஏஆர்ஆர்ஐ, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன வகையான கேமராக்கள், அதாவது ஏஆர்ஆர்ஐ அண்ட் ரெட் கோமோடோலாம் வந்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு திரைப்படத்துக்குன்னா ஹை பட்ஜெட் படத்துக்கு, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம், ஒரு அஜித் படம், ஒரு விஜய் படம், இப்படி படங்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய கேமராக்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கே? அதுவும் பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய வீடுகள் மேலே முதல்ல ஏறி செட் பண்ணுறான். யார் அதை செட் பண்ண போகிறான்? ஒரு நியூஸ் சேனலுக்கார அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் செட்டிங்கோடு வந்திருப்பான். அவனுக்கு இது புதுசு கிடையாது. அவன் இந்த மாதிரி பல அரசியல் நிகழ்வோட அவன் வந்து பார்த்தவன் வச்சவன், அவன் செட் பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது. அவன் செட் பண்ணால் இது ஏன் கேமரா தான் நம்ம சொல்லிடுவான். நேற்றுலேருந்து பெரிய பெரிய கேமராக்கள் அங்கங்கே இருக்குது. அதை யாரும் இது ஏன் கேமரான்னு கிளைம் பண்ண வரமாட்டான். இது ஏன் கேமரான்னு கிளைம் பண்ண ஒருத்தர் வரணும்ல. இப்போது இந்த ஃபோட்டோ பகிராதீங்கடா, இது தப்புடா, இது இவனுக்கு அவனா குரோக்கிட்ட கேட்டான், இவன்கிட்ட கேட்டான், அவன்கிட்ட கேட்டான். என்ன குரோக்கு என்ன, நம்ம கூட இருந்து பார்த்துதான். அதுவே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பல பேர் ஷேர் பண்ணுற விஷயங்கள்லேருந்து அது ஒரு அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ் கொடுக்குது. அதனால் குரோக்கிட்ட கேட்டு இது உண்மையா பொய்யா பார்த்து சொல்லு அப்படின்னா அது காரி துப்பிட்டு போயிடுது. ஆக நிறைய கேமராக்கள் ஷேர் ஆகும் பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா ஏன் கேமரான்னு கிளைம் பண்ண இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனும் வரல. அப்போது அந்த கேமரா ஓனர்ஸ் யார்? அது இவ்வளோ பெரிய பெரிய கேமராவாக இருக்கேன். அந்த கேமரா எப்படி ஒரு பரப்புரைக்காக, எனக்கு தெரியும் ஒரு பரப்புரையை நீங்கள் கவர் பண்ணுறதுக்காக எப்படி இவ்வளோ பெரிய கேமராஸ்ன்றது ஒரு கேள்வி. அது இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட டிஎஸ்எல்ஆர் ஓனர்ஸ், டிஎஸ்எல்ஆர் கேமராமேன்ஸ் நிற்கிறாங்க. டிஎஸ்எல்ஆர் வச்சுட்டு எப்படின்னா நிக்கான் D5, D6, அதுக்கப்புறம் 5DS, இது கேனானில், இப்படி பல தரப்பட்ட கேமராஸு ஒரு 20-25 கேமராஸ் வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல எப்படி, அதாவது ஒரு 5 கேமரா எல்லாரும் பரப்புரை பண்ணுறாங்க. யார் பண்ணல? எல்லாரும் பண்ணுறாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைதான். அப்போ இவ்வளவு கேமரா அங்கே இருக்கக்கூடிய சூழல் ஏன் உருவாச்சு? ஏற்கனவே மீசை சொன்னாப்புல என்ன சொன்னார்னா 63 ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும். 63 ட்ரோனை எப்படா பறக்க விட்டீங்க? மேலே ஒரு ட்ரோன் இன்னொரு ட்ரோனு இடிச்சுக்க மேடம், மேலே ஏர் டிராஃபிக் உருவாக மேடான்றார் அவர், யாரு? மீசை. அப்போ இது ஏன் உருவாகுது? இது ஏன் திடீர்னு அன்னைக்கு நாமக்கல் கரூர் மட்டும் ஏன் வருது? இப்போது உடனே அந்த மடக்கு ஊதியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது வந்து விஜயினுடைய டீம், அவங்க டீம் தான் பண்ணுறாங்க. அப்போ நாமக்கல் இது கரூருக்கு முன்னாடி நீங்கள் மதுரையில் பண்ணீங்களா? அப்போ ஒன்றும் அங்கே ஒரு 2 பேர் செத்து பண்ணல. அப்போ இந்த டீம் ஒன்றும் வரலையப்பா. அதுக்கு முன்னாடி அரியலூரில் இருந்து, அதுக்கு முன்னாடி திருவாரூரில் இருந்து, அங்கெல்லாம் அந்த டீம் ஒன்றும் வரலையே. கரெக்டாக கரூர் சம்பவத்தில் கரூரில் மட்டும் அது திருவள்ளூரில் நடக்க வேண்டிய ஒரு பரப்புரை எதுக்கு முதல்ல கரூருக்கு மாற்றினீங்க? அப்புறம் அந்த கரூருக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு கேமரா செட்டப்போட வந்தீங்க? நாமக்கல்லேருந்து கரூருக்கு மட்டும் எவ்வளோ கேமரா செட்டப்? அந்த ஊருக்காரன் கிறுக்கன் தான், பெரிய கூட்டத்தை நான் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். ஆப்வியஸ்லி அதுபோக கரூர் பொதுவாக இருக்கின்றதுனால, அது நடுவில் இருக்கின்றதுனால மற்ற எல்லா மாவட்டத்துலேருந்து நீங்கள் ஆளாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உண்மை. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், கேரளாலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு சில பேர் அடிபட்டு மிதிப்பட்டு போனான். ஏன்னா நீங்கள் நமக்கு 41 பேர் செத்து தான் தெரியும். 2 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை, வாயை உடச்சி சாகடிச்சிருக்காங்க. நல்லா இருப்பானுங்களா? அதில் 2 வயசு பிஞ்சு குழந்தை இல்லாமல் 2 வயத்தில் இருக்க சிசுக்களை கொண்டிருக்காங்க. 2 பெண்களை கொண்டது இல்லாமல் வயத்தில் இருக்க சிசுவை மிதிச்சு கொண்டிருக்கானுங்க. நாய்ங்க விளங்குவானுங்களா? இது ஃபுல்லாக அந்த ஒரு 11 ஷாட்டு அந்த படத்துக்கு எடுக்கிறதுனா எப்படி ஜீரணிக்கவே முடியல. அப்படியான ஒரு சம்பவத்தை பண்ணி, இது நம்ம தான் பண்ணியிருக்காங்க, இவனுக்கு தான் பண்ணியிருக்கானுங்க நம்ம சொல்லலாம். ஆனால் இவனுக்கு பண்ணியிருக்கானுங்கன்றதுக்கு எல்லா வகையான ஆதாரமும்
பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐட்ட இருக்குது. ஏற்கனவே நக்கீரன் கோபால் கன்ஃபார்ம் பண்ணார், நேற்று வந்த சவுக்கு சங்கர் கன்ஃபார்ம் பண்ணா, இப்படி ஒவ்வொருத்தரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்தியா டுடே நியூஸ் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் இட் இஸ் அவுட் தேர், இட் இஸ் ஸ்டில் இன் டிஸ்கஷன். சிபிஐ ரொம்ப தெளிவாக விஜயை நெருங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நியூஸ் 24/7 ஒரு வீடியோ வருது. அவன் பார்த்தீங்கன்னா வெளியில் கரூர் மாவட்டத்தினுடைய அந்த பார்டரில் பிடிக்கிறான். யாரை பிடிக்கிறான்? புஷி வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பார். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. புஷி வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி புஷி நிற்கிறாரு அப்படின்னு உடனே நியூஸ் 24/7 சேனல் அந்த நிருபர் வந்து கீழே இறங்கி போகிறான். சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் பார்த்திபன் அந்த நியூஸ் 24 நிருபரை ஸ்டாப் பண்ணுறார். ஸ்டாப் பண்ணி என்ன சொல்கிறார்? தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க சார், நாங்களே மன உளைச்சலில் இருக்கோம். அவரே பேசிகிட்டு இருக்காரு. விஜய் எங்கே சார்? விஜய் இருக்காரா பார்க்கலாமா? இல்லை விஜய் அவர் போயிட்டார் சார், அவர் ஏற்கனவே அவர் ஓடிட்டார், அவர் இந்த மேட்ரு தெரிஞ்சோடனே, அதனால் நாங்கள் மன உளைச்சல் இருக்கோம், உள்ளே போகாதீங்க. அப்போ ஒரு பின்னாடி ஒரு கார் வரும். அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த கார் யார் இருக்கா என்ன ஏதுன்னா ஷூட் பண்ணிக்கிறேன்னா இவர் விட மாட்டார். யார்? இந்த சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன் வந்து காருக்குள்ளே யார் இருக்கான்னு ஏன் சார் பார்க்க விட மாட்டேங்க? அந்த நிருபர் கேட்பாரு, ஏன் சார் பார்க்க விட மாட்டீங்க? எங்களை பார்க்க விடுங்க சார், ஒரு சின்ன ஷூட் எடுத்துக்கல சார். வேண்டாம் சார். இப்போ என்னன்னா அந்த காருக்குள் இருந்த நபர் யார், அந்த காருக்குள் இருந்த மூவர் யார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான், அதாவது விஜய் தான் இவங்க 41 பேரை கொன்னாருன்னு நம்ம சொல்லலை. சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அதாவது மனசாட்சிக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அவன் தான் கொண்டிருக்கான். நான் லேட்டாக வந்ததுலேருந்து காலையில் 9 மணிக்கு வந்து இருக்க வேண்டிய இடத்துல அவனை 9 மணிக்கு காலையில் அங்கே எழுப்பி விட்டுருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அப்போ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான்டு அப்படின்னு தானே தோணுது. பட் ஆனால் நம்ம இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் கொண்டானுங்க நம்ம சொல்லலை. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவனுங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுன்றது நல்லா தெரியுது. ஆனால் அது வெளியே வராமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தெரியுது. ஏன்னா விஜய் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை. முதல்ல என்ன சொன்னால், இதை நான் பண்ணலை, இதை பண்ணது சிஎம் சார் தான். சார் சிஎம் சார் உங்களுக்கு என்ன எதுவும் பண்ணணும்னா நான் பனையூர் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், வாங்க என் ரசிகர்களை விட்டுருங்கன்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார்? கரூர் சம்பவத்தை பண்ணிட்டு பழி எதுக்கு சார் என் மேலே போடுறீங்க அப்படின்னாரு. அப்போ விஜய் நான் எந்த தப்புமே பண்ணலன்றாரா? அப்போ இதெல்லாம் யார்? இத்தனை கேமராக்கள் எப்படி உள்ள வந்து நீங்கள் நல்லா, அதாவது அந்த ஜனநாயகனுடைய ப்ரொமோ ட்ரெய்லரு, அதே நேரத்தில் பாடல்களில் வர அதாவது லிரிக்கல் பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த கரூர் சம்பவத்தில் நேற்று நான் கூட என்னுடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தேன், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். கரூர் சம்பவத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஷாட்டு சிஜியில் ஒரு 4-5 ஷாட் வரும். இப்போ இட் இஸ் அவுட் தேர், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ இதை இவனுங்க கண்டிப்பாக பண்ணியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. குறிப்பாக சிபிஐ ஆதாரங்களோட கையில் வச்சுருக்கு. அதனால் விஜய் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு விஜயை எலெக்ஷனுக்கு முன்னாடியே கைது பண்ணலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது நேற்றுலேருந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது அது ஏறக்குறைய உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது விஜயை கைது பண்ணுவாங்க, கைது பண்ணலை அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 41 பேர் செத்தாங்க இல்லையா, அது போக ஒரு 125 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடி வாங்கி மிதி வாங்கி கிட்டத்தட்ட பார்ஷியலி இம்பேர்டு, காது கேட்காம போயிருக்கு. அதே நேரத்தில் பார்ஷியலாக ஊனமுற்று, அதாவது கையோ காலோ வந்து டிஸ்லொகேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தருக்கு வந்து டிஸ்லொகேட் ஆனதை திருப்பி சேர்க்கவே முடியாதான் அப்படின்ற மாதிரியான அவங்க, அதாவது பெர்மனன்ட்லி டிசேபிள்டு ஃபார் தேர் லைஃப், பெர்மனன்ட்லி டிசேபிள்டு அவங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களில் ஒரு 10-20 பேரை விசாரிச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, என்னன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்குமூலத்தில் ஒரு கேமரா செட்டப் ஒரு இடத்துல இருந்திருக்கு அப்படின்றதுனால அந்த கேமரா செட்டப்பை சுற்றி கூட்டம் நின்றுருக்காங்க. எது அந்த கேமராவை தள்ளி விடக்கூடாது அப்படின்றதுனால அதை சுற்றி தாவேக்கா நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு புரியல. ஒரு கேமராமேன், நீங்கள் ஒரு திருமணத்தில் எடுத்துக்கோங்களேன், ஒரு திருமணத்தில் குழந்தைங்க ஒரு வைக்கும், டக்குன்னு அந்த கேமராவை தட்டி விட்டுரும், அந்த லைட்டை தட்டி விட்டுரும். அவன் பொறுப்பு, அந்த கேமராமேன் பொறுப்பு, அசட்டு அவன் தானே பொறுப்பு. ஆளுங்க சுற்றி வரவன் அவன் அதை பண்ண தான் செய்வான். எந்த ஊரில் கேமராமேனுக்கு பாதுகாப்பாக நம்ம போய் நின்றுருக்கோம் கையை கொத்துட்டு? இதுக்கு எதுக்கு அவனுக்கு தாவேக்காரனை எதுக்கு அசைன் பண்ணாங்க? அந்த வேலையை அவனுக்கு எதுக்கு பார்த்தானுங்க? யோசிங்க. வர்றவன் எதுக்கு விஜயை பார்க்க வரான்? கரெக்டாக அவன் எதுக்கு? ஏற்கனவே மீசை சொன்னாப்புல நினைக்கிறேன், என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட இந்த கூட்டம் நெருங்கி உள்ளேயே இருக்கணுன்றதுக்காண்டி இந்த கூட்டம் வெளியவே வந்துடக்கூடாது, இந்த கூட்டமாக காட்டணும், நெருக்கமாக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி மனித சங்கிலி போட்டு அந்த கூட்டத்தை உள்ள நசுக்குனானுங்க இவனுங்க அப்படின்னாரு. அப்போ இதெல்லாம் வந்து பெரிய கேள்விகளை உருவாக்குது. இது சும்மா இல்லை. இந்த ஆள் ஏற்கனவே, அதாவது
பெரிய ஆளாகணும், சிஎம் ஆகணும் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு எவன் காலில் விழுந்தாலும் பரவாயில்லன்னு அதிமுக கொஞ்ச நாள், பாஜக கொஞ்ச நாள், அதே மாதிரி திமுக கொஞ்ச நாள் நீங்கள் போகாத இடம் இல்லை. எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம இவர் ராகுல் காந்திகிட்ட ஒரு நாள், அண்ணா ஹசாரேட்ட போய் ஒரு நாள், இப்படி எல்லாத்துட்டையும் அதாவது என்ன சொல்றது, போகாத இடம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சிஎம் ஆகுன்றதுக்காண்டி இவன் என்னென்ன பண்ணுவான், எவ்வளோ பெரிய விஷயங்களை எடுப்பான், என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால் இவனை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம விடக்கூடாதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தேடி பாருங்கள், ட்விட்டரில் போய் பாருங்கள். இதெல்லாம் உண்மை. ரொம்ப அதாவது ரொம்ப பயங்கரமாக இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. ஈவிரக்கம் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சுருக்கானுங்க. இங்கே 9 குழந்தைகள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் செத்தோன்னு தெரியாமலே செத்துருக்கு. அதுக்கு வந்து நீதி கிடைக்காம போயிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலேயும் வந்து ரொம்ப நெருக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரும் வந்து இதில் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி நெருக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை நீங்கள் நெருக்குங்க, எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இவனை விட்டுறாதீங்க, இவனை ஏதோ வந்து நல்லவன் மாதிரி இதில் காட்டாதீங்க. இவன் மேலேயும் தப்பு இருக்குது. அந்த தப்பை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா இஃப்தார் நோம்பில் போய் உட்காந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி இல்லை, நான் எதுவுமே நான் கூட்டணியே இல்லை அப்படின்றான். கூட்டணி இல்லைன்றா, இவன் கூட இருக்கிற ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு, அதாவது நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் இவன் கூட்டணியே இல்லைன்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் அவன் வெளியில் பத்திரிகையாளரை சந்திச்சு அது தலைவர் தான் முடிவு பண்ணணும் யாரு கூட கூட்டணின்னு இப்போ வரைக்கும் ஒரு ஓப்பனாக தான் வச்சிருக்காரு. யார் வந்தாலும் கூட சேர்த்துக்குவாரு அப்படின்றான். யாரு விஜய் இங்கே கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு வெளியில் வந்து ஆக முற்றிலும் அது கோளாறான ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ரொம்ப அதாவது கன்ஃபியூஸ்டான ஒரு கூட்டம். குடி அதிகமாக ரொம்ப குடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த பிரச்சனை, அந்த சங்கீதா அவர்களுடைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ரொம்ப குடி ஆயிடுச்சு. இடையில கூட ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய நல்லக்கண்ணு அவர்களுடைய இறப்புக்கு போகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டருக்கு அவன் பக்கத்தில் எவனும் போகவே முடியல. அவ்வளவு நாத்தம், குடி நாத்தம் அப்படி அடிச்சுது அப்படின்னு சொல்லி பல ஜேர்னலிஸ்டே கன்ஃபார்ம் பண்ணாங்க. பல பேர் அதை பற்றி பேசினாங்க. ஆக கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கான் அந்த ஆள். ஆனால் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அது என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக அவனை உரிச்சு உப்புக்கண்ணம் பண்ணணும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தின், அதாவது இந்த ஜனநாயகன்ற படத்தினுடைய டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு சத்யன் சூரியன் அப்புறம் H. வினோத் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நேற்றிலிருந்து வலுவான கண்டன குரல் ஏறக்குறைய நேஷனல் மீடியா லெவலில் இதுதான் பேசப்படுகிறது. ஸோ அவர்களும் மேபி இந்த சிபிஐனுடைய வளையத்துக்குள்ளே போய் அவர்களும் வந்து விசாரிக்கப்படலாம் என்பது கூட இன்னொரு தகவல். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் ஜனநாயகன் எப்படி ரிலீஸ் பண்ணோம், அவன் பாட்டுக்கு இஃப்தாரில் போயிட்டு நானும் வந்து முஸ்லீம் தான், அவன் முஸ்லீம்களை பற்றி எவ்வளவு தவறாக, எவ்வளவு அவதூறாக, எவ்வளவு கேவலமாக சித்தரிச்சிருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும், அதாவது உண்மையான மன ரீதியாக முஸ்லீமாக வாழ்பவர் அனைவருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, அந்த துப்பாக்கி படத்தில் அப்படியே தொழுவாங்க. முஸ்லீம் தொழுது முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு தாக்குதல், ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை பண்ணுற மாதிரி காட்டுறதும், அதே நேரத்தில் அசார் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி வேலாயுதம்னு ஒரு காவியத்தை எடுத்துப்பாப்புல. அந்த வேலாயுதம்ன்ற காவியத்தில் அப்படியே முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள்னு சித்தரிப்பதும், இப்போ வந்திருக்க பீஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுலேயும் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள் சித்தரிக்கிறதும், இப்படி எல்லா படத்துலையும் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சித்தரித்தும் முஸ்லீம்களை கொடுங்கோலர் என்று சித்தரித்தும் இப்போ எடுக்காத படமே இல்லை. அதனால் ரொம்ப அதே மாதிரி இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீமு அதே மாதிரி ஒரு இந்து பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்துற மாதிரி, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அதாவது காதலிச்சு ஏமாற்றி அதுக்கப்புறம் கடைசியில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இந்த லவ் ஜிகாதியை மோசமாக அப்போவே சித்தரிச்சவன். அது என்ன படம்னு பேர் ஞாபகம் இல்லை, பழைய படம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது கூட ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி முஸ்லீம்களை பற்றி ஈவு இறக்கமில்லாமல் பண்ணிட்டு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் எவ்வளவு கொச்சப்படுத்தணும், எவ்வளவு கேவலப்படுத்தணும் அதான் படுத்திட்டு இந்த வெக்கமே இல்லாமல் தலையில் தொப்பியை போட்டு போய் உட்காந்துருக்கான். சரி, அது ஏதோ அவன் அரசியலுக்காக என்ன நாடகம் பண்ணுறானோ பண்ணிட்டு போகிறான். இது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, உமா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி த்ரிஷா கிருஷ்ணனுடைய அம்மா வந்து ஒரு பதிவுக்கு லைக் போட்டிருக்காங்க போல இருக்கு. இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. அது என்ன பதிவு அப்படின்னா, விஜய் த்ரிஷாவை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ட்ரோல் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த பதிவில் விஜய் த்ரிஷாவை வச்சிருக்காரு அப்படின்னு காமெடி மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே உமா கிருஷ்ணன் இவங்க அக்கௌண்ட்லேருந்து போய் ஒரு லைக் விழுந்திருக்கு. அதை நம்ம பசங்க எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் செத்து கொன்று மக்களை, அதாவது என்ன ஏதுன்னு கூட போய் பார்க்காம இவன் இடத்துக்கு வர வச்சு பார்த்த அநீதிலாம் எனக்கு தெரிய இந்திய அரசியல் வரலாற்றிலே எங்கேயாவது நடந்திருக்காது. அப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும்
ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போகணும். இப்போ நான் இதை பற்றி பேசினேன், என்னையே நீ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வரனாலும் கூட என்னால் என் சக்திக்கு மீறி என்னால் எவ்வளோ கலெக்ட் பண்ணி தர முடியுதோ நான் தரேன். எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் தமிழகத்திற்குள், தமிழக அரசியலுக்குள், தமிழக மக்கள் சேவைக்குள் வந்துடவே கூடாது. இவனுக்கு வந்து அழித்தொழிக்கப்பட வேண்டிய கூட்டம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுக்குள்ளே அந்த ஆதவர்ஜனாலும் ஏதாவது பண்ணியிருப்பான், அவனும் ஏதாவது கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அவன் இல்லைன்னா ஏன்னா ஆதவர்ஜனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் தெளிவாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜயினுடைய கரூர் சம்பவத்தை அந்த நிகழ்த்தியதே ஆதவர்ஜனா தான். நான் சொல்லலை, ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் விஜய், அதாவது ஆதவர்ஜனாவினுடைய மனைவியினுடைய அண்ணன், ஆதவர்ஜனாவுடைய மனைவி டெய்சி மார்ட்டினுடைய அண்ணன் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் சொல்கிறாரு, கரூர் சம்பவத்துக்கு பிரதானவாதியே யார் அப்படின்னா ஆதவர்ஜனா தான். அவனை பிடிங்க சரியாயிரும், அவன் தான் வந்து தாவேக்காவினுடைய ஸ்லீப்பர் செல், அவனை பிடிங்கன்றார். அவனையும் பிடிச்சி அவன் முட்டிய பேர்த்து 4 வெளுங்க, வெளுத்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ தாவேக்கா அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி. தாவேக்கா என்ன ஏது, அவன் பின்னாடி யார் இருக்கா, அவன் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கான், ஒன்று முட்டாத்தனமாக பண்ணிட்டு இருக்கான்னா அவனை கூப்பிட்டு இல்லாமல் ஆக்குங்க, இல்லை யாருடைய உந்துதலோடு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பெரிய தலை யாரோ அவனை பிடிச்சி அவனை டிஸ்மேண்டில் பண்ணி விட்டு அவனையும் வந்து பிரித்து விட்டு அரசியல் பண்ண வைங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த கூட்டம் நமக்கு தேவையில்லைன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.